பசிக்குதுண்ணே ஏதாவது சாப்பிட்றாங்க. அண்ணா அண்ணா பசிக்குதுண்ணே ஏதாவது சாப்பிட்றத வாங்கி தருவீங்க. நல்லா படிச்சிருக்கு, ஆள் நல்லா இருக்கு, வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன். வேலைக்கு போயிட்டு தானே இருந்தேன். ஒரு சின்ன பிரச்சனைனால நின்றுட்டேனே. வீட்லேயும் சண்டை, 3 நாளாக வீட்டுக்கும் போகல. பசி ஒன்றுமா மயக்கமாக வருது, இவ்வளோ நடக்கவும் இல்லைண்ணே. அதான் உடம்பு நிற்கிறேன். ஐயா பசிக்குதா ஏதாவது வாங்க முடியுங்களா? வாங்க, நோம்பு கஞ்சி பசியோடு இருக்கேன்னு சொன்னீங்க, இதை குடிங்க. போல பசி ஆற்று. ஆனால் எங்கேருந்து எனக்கு நாங்கள் நோம்பு திறக்கிறக்காண்டி வச்சுருக்கோம். நாங்கள் 6:30 மணி தான் திறப்போம், பொழுது அடைஞ்சதுக்கப்புறம். நீங்கள் பசிங்கிறீங்க, மனசு கேட்காம எடுத்துங்க. போல சாப்பிடுங்க. பசி எல்லாத்துக்கும் ஒன்று தான், பசி ஆற்றுங்க. இல்லைண்ணே, இப்போ நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடி குடிக்கூடாது. அது நாங்கள் தானே குடிக்கக்கூடாது, நீங்கள் குடிக்கலாம். பசியோடு இருக்கவங்க நீங்கள் குடிக்கலாம். ஒரு மனுஷன் பசியோடு இருக்கிறப்ப நான் மட்டும் நோன்பு இருக்கிறேன்றது இருக்கட்டும். நீங்கள் பசியோடு இருக்கக்கூடாதுன்றதான் நம்ம குடிக்கிறோம். சாப்பிடுங்க, சாப்பிட்டு உங்கள் பசி ஆகும். ஆனால் குடிக்கிறதுனால இல்லைண்ணே, எனக்கு தெரில. எனக்கு பசங்க எல்லாருமே நோன்பு திறந்ததுக்கு தான் குடிப்பாங்க. இல்லை நீங்கள் நோன்பு வச்சுருக்கவங்க நோன்பு திறந்துட்டு குடிப்பாங்க. நீங்கள் பசியோடு இருக்கீங்க, நீங்கள் நோன்பு வைக்கல, இல்லை நீங்கள் குடிங்க. நீங்கள் பசி ஆற்றும். நான் குடிக்கலாமா? தாராளமாக குடிக்கும். எல்லாத்துக்கும் உள்ளதுதான். எல்லா மக்களுக்கும் நோன்பு நேரத்தில் வந்து வாங்கிட்டு போவாங்க. குடிங்க, யோசிக்காம குடிங்க. பசி ஆத்து. பசியோட இருக்கும். மனிதம் ஒன்றே தீர்வாகும். ஆனா இல்லைண்ணே, இருக்கட்டும்ண்ணே. நான் அப்படியே குடிச்சு வாங்க தம்பி, வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இல்லைண்ணே, இருக்கட்டும்ண்ணே. வாங்க தம்பி, நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்க, வாங்க. பள்ளிவாசல் எல்லாத்துக்குமானது, வாங்க. அண்ணா இல்லைண்ணே, இல்லைண்ணே. அண்ணா ஒரு நிமிஷம் தானே, நீ இப்படி வாங்கினேன், ஒரு நிமிஷம் வாங்கினேன். ஆனால் நீ எதுவும் நினச்சிக்கலாம் அவன் சொல்லுவானே. ஆனால் ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து இது மாதிரி மதுரை 360 அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்லேருந்து வரோம்ண்ணே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. ஆக்சுவலாக இது நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, சீரியஸாக. நீங்கள் கேட்டு போவோம், சரி எல்லாரும் மாதிரி அண்ணனு கேட்டு போயிட்டாரு போல, இவன் ஒருத்தர் விளங்காத வந்து நின்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சி போயிட்டாரு போல அப்படின்னு நினச்சி தான் சீரியஸாக நினச்சேன். நான் இன்னும் ஒன்று சொல்லுவா, என் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் நோம்பு கஞ்சி குடிக்கிறேன். இல்லை, இது வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோ பண்ணுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள்ட்ட வந்து போகிறவங்க வரவங்ககிட்ட இந்த மாதிரி பொதுமக்கள்கிட்ட ஒரு மனிதாபிமானம் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் செக் பண்ணிட்டு அவங்க இந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு கோல்டு காயின் கொடுப்போம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிறது பார்த்தா எனக்கு வந்து உங்களோட அன்பு எனக்கு அந்த கோல்டு வேறு பெருசாக தெரியுதுண்ணே. எனக்கு உண்மையிலே சீரியஸ் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, உண்மையிலே புல்லும் அரிக்குது. இங்கே இருங்க, இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. மதுரை மண்ணில் என்றைக்குமே மனிதனே இருக்கும், கலைத்தோங்க. நோம்பு திறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கஞ்சி குடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அண்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பசியில் இருக்கேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, பசியில் இருக்கிறவங்க இந்த நோம்பு கஞ்சி எப்போ வேணாலும் குடிக்கலாம், நீங்கள் முதல் குடிங்க, நாங்கள் ஈவினிங் தான் நோம்பு திறப்போம், நீங்கள் முதல் பசியாத்துங்க. அது சொன்னது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரம் வந்து மசூதியில் வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க, வீட்டில் கூட 1000 சண்டை இருக்கும்னு சொல்லி நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணார். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு.